வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். டெஸ்ட் 2க்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர், ஆப்ஷன் பி காந்திய கவிஞர், ஆப்ஷன் சி தமிழ்நாட்டு கவிஞர். ஆப்ஷன் பி காந்திய கவிஞர் தான் சரியான விடை. ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய பாடல் தான் இது. ஸோ நாமக்கல் கவிஞர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ காந்தியடிகளுடைய கொள்கையினால் அதிகமாகவே ஈர்க்கப்பட்டவர். ஸோ மிக முக்கியமானது இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான். இவருடைய முக்கியமான நூட்கள் பார்த்துக்கிட்டாக்க மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான பாடல்கள். இரண்டாவது வினா, நாமக்கல் கவிஞர் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏ தமிழகத்தின் இரண்டாவது அரசவை கவிஞர். ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஸோ இவர் தமிழகத்தின் முதலாவது அரசவை கவிஞர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ அடுத்ததாக என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன் ஆகிய நூட்களை இயற்றியுள்ளார். இது சரியானது. ஸோ அடுத்ததாக கத்தியின்றி இரத்தமின்றி என்னும் பாடலை இவர் இயற்றியுள்ளார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரியானது தான். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டாக்கா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. ஸோ மூன்றாவது வினா, உபகாரி என்பதன் பொருள். ஏ முகில், பி இணை, சி வள்ளல். ஸோ ஆப்ஷன் சி வள்ளல் தான் சரியான விடை. ஸோ இது ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு செய்யுள் பகுதியில் வரும். ஸோ இதில் உடுமலை நாராயண கவி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் பாரி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பாரி அவர்களையும், அதே மாதிரி புலவருடைய சொல்லுக்காண்டி தன் தலையே தர துணிந்தவன் குமணவள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த கொஷின் அதான், மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா பாரி தான் சரியான விடை. ஐந்தாவது வினா, நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி ராஜமார்த்தாண்டம், ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. ஸோ ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி தான் சரியான விடை. ஸோ இவர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ தனது பாடல்கள் மூலயமா பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினவர் இவர். ஸோ நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். ஆறாவது வினா, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? ஸோ சி பரணி தான் சரியான விடை. பரணி அப்படின்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஸோ போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி வீரனை பாடுவதுதான் பரணி. ஸோ தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி தான். ஜெயங்கொண்டார் அவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ இதனுடைய பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா குலோத்துங்க சோழன் அவர்கள். ஸோ அவருடைய அமைச்சரான கருணாகர தொண்டைமான் இவருக்கு துணையாக இருப்பார். ஸோ இந்த கலிங்கத்து பரணி மொத்தம் 599 தாளிசைகளை கொண்டுள்ளது. அதாவது 599 பாடல்கள். ஏழாவது வினா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிக, ஆப்ஷன் பி மு வரதராசனார், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி மு வரதராசனார் தான் சரியான விடை. ஸோ அவர் என்ன சொல்வார்னா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி. ஸோ எழுதப்படுவது, படிக்கப்படுவதெல்லாம் அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இது மட்டும் இல்லாமல் மொழிக்கு வேறு நிலைகளும் இருக்குது. அதுதான் எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவானப்படுவது, இதுவும் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். எட்டாவது வினா, தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ பேசுவதும் கேட்கப்படுவதும் மொழியின் 2ஆம் நிலை. ஸோ இது தவறு. பேசுவதும் கேட்கப்படுவதும் மொழியின் முதல் நிலை தான். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் தான் மொழியுடைய 2ஆம் நிலை. அடுத்த கொஸ்டின், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருந்தால் இரட்டை வழக்கு மொழி. ஸோ இது சரிதான். இப்படி ரெண்டும் வேறு வேறு வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியர் கூட இதை என்ன சொல்கிறாருன்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய தமிழ் மொழி கூட இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அதுதான், பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. ஸோ இதில் ஏ தான் தவறான விடை. ஒன்பதாவது வினா, செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய விரும்பியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி கவிமணி. ஸோ இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் தான். ஸோ பாரதிதாசனுடைய ஒரு பாடல் இருக்கும், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாய் ஏற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ புக்கில் தான் இருக்குது இந்த பாடல், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 10வது வினா, கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. ஆப்ஷன் ஏ ஒளி, ஆப்ஷன் பி பிறை, ஆப்ஷன் சி மதி. ஆப்ஷன் பி பிறை தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி நிறைய சொலவடைகள் இருக்குது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை, எறும்பு ஊற கல்லும் தேயும், உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும், அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு உதவுமா, அடுத்து 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், ஆள் கூடினா பாம்பு சாகுமா, கை ஊனித்தான் கர்ணம் போட முடியுமா. ஸோ இந்த சொலவடைகளில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நியூ புக்கில் தான் இருக்குது, 7th ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்து வச்சுக்கோங்க. 11வது வினா, பொறுத்துக. குறில். ஸோ குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுறது வந்து கரம். ஸோ அடுத்ததான் நெடில் அப்படின்னா கான், குறில் நெடில் அப்படின்னா காரம், ஆயுதம்ன்றது கேனம். ஸோ இதை பொறுத்தணுன்னா 3, 2, 1, 4 வரும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ அடுத்ததான் 12வது வினா, சரியான இணையை கண்டறிக. ஆர்த்தோகிராஃபி மொழி இலக்கணம் அப்படின்றது தவறானது. ஸோ ஆர்த்தோகிராஃபின்றது எழுத்து இலக்கணம். அடுத்ததாக மேகசின் அப்படின்றது மாத இதழ், இதுவும் தவறானது. ஸோ மேகசின் அப்படின்னா பருவ இதழ். ஸோ கடைசியாக ஃபோனோலாஜி அப்படின்றது ஒளியியல், இது வந்து சரியானது. ஸோ சரியான இணை தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் சரியானது. ஸோ அடுத்த கொஸ்டின், காட்டை குறிக்கும் சொற்களுள் தவறானதை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அரல், ஆப்ஷன் பி தில்லம், ஆப்ஷன் சி இரும்பு. ஸோ இது வந்து நிறைய இருக்கும். கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பலவம், உளரி, வள்ளை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இதில் பார்த்துக்கிட்டாக்க தவறானதுன்னா ஆப்ஷன் சி இரும்பு தான். இரும்புக்கு இந்த ரூ வராது. ஸோ அதனால் வந்து இது தவறானது. 13க்கு சி. அடுத்ததாக 14வது, சுரதா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1 இயற்பெயர் ராஜகோபாலன். ஸோ 1 சரியானது தான். 2 பாரதியார் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் என மாற்றினார் அப்படின்றது தவறானது. பாரதிதாசன் மீது கொண்டுள்ள பற்றினால தான் தன்னுடைய பெயரை வந்து சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவார். ஸோ 3வது வினா, அமுதும் தேனும் தேன்மலை தமிழ் விருந்து ஆகிய நூட்களை இயற்றியுள்ளார். ஸோ இதில் வந்து தமிழ் விருந்து அப்படின்றது தவறானது. இந்த தமிழ் விருந்து வந்து ராபி சேது அவர்களுடைய நூல். ஸோ இவருடைய நூட்கள் பார்த்துக்கிட்டாக்க அமுதும் தேனும், தேன்மலை, இது போக துறைமுகம், இதெல்லாம் தான் இவர் எழுதிய நூட்கள். ஸோ இதில் சரியான கூற்றை கேட்டிருக்காங்க, 1 மட்டும்தான் சரியானது. சுரதா அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான நோட்ஸ் என்னென்னா, சுரதா அவர்கள் வந்து உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ 15வது வினா, குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி கலாப்ரியா, ஆப்ஷன் சி கல்யாண்ஜி. ஸோ ஆப்ஷன் பி கலாப்ரியா தான் சரியான விடை. ஸோ இது மட்டும் கிடையாது, இவருடைய இன்னொரு கவிதை கொடுத்துருப்பாங்க, கொப்புகள் விலைக்கு கொத்து கொத்தாய் கருவேலங்காய், பறித்து போடும் மேய்ப்பானை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவு முட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே கலாப்ரியா அவர்களுடைய புது கவிதை தான். அடுத்த வினா, ராஜ மார்த்தாண்டன் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1 கொல்லிப்பாவை என்னும் மாத இதழை நடத்தினார். ஸோ கொல்லிப்பாவை அப்படின்ற மாத இதழ் கிடையாது, சிற்றிதழை தான் நடத்துவார். 2வது ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்கு தமிழ்நாடு வளர்ச்சித்துறை பரிசு. ஸோ இதுவும் தவறானது தான். ஸோ தமிழ்நாடு கிடையாது, ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு தான் பெறுவார். ஸோ அடுத்த கொஸ்டின், சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கினார். இது மட்டும்தான் சரியானது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை.
17வது வினா, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி யானை, ஆப்ஷன் சி புலி. ஆப்ஷன் சி புலி தான் சரியானது. ஸோ இது வந்து விலங்குகள் உலகம் அப்படின்ற லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, முண்டந்துறை தான் தமிழ்நாட்டுடைய 2வது மிகப்பெரிய வனவிலங்கு காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்துக்கிட்டாக்க 895 சதுர கிலோமீட்டர். ஸோ இதில் யானைகளை பற்றி நிறையவே சொல்லியிருப்பாங்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், ஆஃப்ரிக்கா யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யானை வந்து ஒரு நாளைக்கு 250 லிட்டரு உணவு உட்கொள்ளும், 65 லிட்டர் வந்து தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி யானைக்கு வந்து கண் பார்வை குறைவு, மோப்பாற்றல் வந்து மிகவும் அதிகம். ஸோ கரடியை பற்றி கூட சொல்லியிருப்பாங்க. கரடி வந்து ஒரு அணைத்துண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க வனக்கல்லூரி வந்து மேட்டுப்பாளையம், இது வந்து கோவை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி கிர் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. 18வது வினா, ஜாதவ் பையேங்கின் காட்டினை பற்றிய குறிப்புகள் வெளிவந்த இதழ் எது? ஆப்ஷன் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி தி ஹிந்து, ஆப்ஷன் சி நியூ இந்தியா. ஸோ ஆப்ஷன் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் சரியான விடை. ஸோ அதே மாதிரி ஜாதவ் பையங் அவர்களுக்கு இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து 2012 கொடுக்குறாங்க. இதே மாதிரி இந்திய அரசு வந்து 2015 பத்மஸ்ரீ விருது வழங்குறாங்க. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்பெரு முனைவர் அப்படின்ற பட்டத்தை வழங்குறாங்க. இவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அசாம் மாநிலத்தில் ஜோர் விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பையங். 19வது வினா, மகரக்குறுக்கம் பயின்று வாரா சொல்லை தேர்ந்தெடுக. ஸோ ரொம்ப சிம்பிள். மகரமை எழுத்து வந்து நார்மலாக ஒலிக்கிறப்ப அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஸோ மகர குறுக்கம்ன்றது அதனுடைய மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கிறது. ஸோ அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவாக குறுகி ஒலிக்கும். ஸோ 2 இடத்துல தான் இந்த மகர குறுக்கம் வந்து நடைபெறும். ஒன்று வந்து மகரத்துக்கு முன்னாடி மகரமை வந்தாலோ அல்லது நகரத்துக்கு பின்னாடி மகரமை வந்தாலோ இந்த மகர குறுக்கம் வந்து நடைபெறும். ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மகரத்துக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து பழம் விழுந்ததில் வந்து மகரத்துக்கு முன்னாடி மகரமை வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் பார்த்துக்கிட்டாக்க அதே மகரத்துக்கு முன்னாடி மகரமை வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மகர குறுக்கம் பயின்று வாரா சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி பாடம் படித்தான் அப்படின்றது தான் சரியான விடை. 20வது வினா, அஃது என்னும் சொல்லில் ஆயுத எழுத்து பயின்று வரும் மாத்திரை அளவு. ஸோ அஃது அப்படின்றது ஆயுத எழுத்து நார்மலாகவே ப்ரொனவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆயுத எழுத்து குறிய மாத்திரை அளவு என்னது? அரை மாத்திரை அளவு தான். ஸோ இதுலேயே ஆயுத குறுக்கமாக வந்துருந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். 21வது வினா, பிழையற்ற தொடரினை தேர்ந்தெடுக்க. 1 மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. ஸோ இது வந்து கொண்டதுன்னு வராது, கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த வினா, அரசர்கள் நல்லாட்சி செய்தார். ஸோ இங்கே அரசர்கள்னு சொல்லிட்டு பன்மையில் வந்திருக்கு. ஸோ கடைசியாக செய்தார்னு சொல்லிட்டு ஒருமையில் வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன வரணும் அப்படின்னா அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதில் வந்து பிழையற்ற தொடர் தான் கேட்குறாங்க. ஸோ பசு கன்றை ஈன்றது தான் சரியானது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 22வது வினா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி பிசிராந்தையார். ஸோ இதுக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஔவையார் தான் சரியான விடை. அடுத்ததான் 23வது வினா, டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஏ பெரியோர், பி பொறாமை உள்ளவன், சி பொறாமை இல்லாதவன். ஸோ இதோட குறள் என்னென்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். ஸோ இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் பி பொறாமை உள்ளவன். 24வது வினா, சிறந்த அரசனின் செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை யாவை? ஏ இயற்றல் ஈட்டல் வகுத்தல் காத்தல், பி இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல், சி ஈட்டல் இயற்றல் வகுத்தல் காத்தல். ஸோ இதோட குறள் என்னென்னா,
இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, பொருள் வர்ற வழியை வந்து ஒரு மன்னன் அறிஞ்சு ஸோ அந்த வழிகளில் போய் பொருட்களை சேர்த்த பொருளை எல்லாம் பாதுகாத்து ஸோ அந்த காத்த பொருட்களை வந்து பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடணும் அப்படி செய்கிறவர் தான் சிறந்த அரசர். அதுதான் இதனுடைய பொருள். 25வது வினா. 1 சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். 2 போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய். ஸோ இந்த கூற்றுக்கான சொந்தக்காரர் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி கோப்பெருந்தேவி, ஆப்ஷன் சி காவற்பெண்டு. ஸோ ஆப்ஷன் சி காவற்பெண்டு தான் சரியான விடை. ஸோ இந்த பாடம் வந்து புலித்தங்கிய குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கீழே வரும். இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் தான். ஸோ இவங்களுடைய பாடலான சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் அப்படின்ற பாட்டு வந்து புறநானூற்றில் 86வது பாடலாக இடம்பெற்றிருக்கும். 26வது வினா. பாஞ்சாலங்குறிச்சி நாட்டின் வளத்தை கூறுவது யார்? ஆப்ஷன் ஏ மயில், ஆப்ஷன் பி குயில், ஆப்ஷன் சி கிளி. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ மயில் தான் சரியான விடை. நான் வானமாமலை எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்ற நூல்லேருந்து கொடுக்கப்பட்டதான் இந்த பாடல். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, சோலைகளில் குயில் கூவும், மயில்கள் வந்து நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வீரமிகுந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் வந்து முயல் வந்து தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை வந்து எதிர்த்து விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பசுவும் புலியும் ஒரே நீர்நிலையில் தண்ணீர் அருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி மன்னன் கட்டபொம்மனுடைய பேரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அதில் வரும். 27வது வினா. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் உரையாற்றிய தலைப்பு. ஆப்ஷன் ஏ நேதாஜியின் பெருமை, ஆப்ஷன் பி விவேகானந்தரின் பெருமை, ஆப்ஷன் சி இந்தியாவின் பெருமை. ஆப்ஷன் பி விவேகானந்தரின் பெருமை தான் சரியான விடை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக உரையாற்றுவார். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து காமராஜர் அவர்களும் இருப்பார். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, இது போன்ற ஒரு பேச்சை வந்து இதுவரை நான் கேட்டதில்லை. ஸோ முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வந்து தேவர் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார். அடுத்ததான் 28வது வினா. உழவர்களின் நலம் காக்க மிகப்பெரிய மாநாட்டை தேவர் எங்கு நடத்தினார்? ஏ ராமநாதபுரம், பி மதுரை, சி ராஜபாளையம். ஆப்ஷன் சி ராஜபாளையம் தான் சரியான விடை. ஸோ இது மட்டும் கிடையாது, விவசாயிகள் நலனுக்காண்டி ஜமீன் விவசாயிகள் சங்கம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிப்பார். அதே மாதிரி பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலைன்னு ஒன்று ஆரம்பிப்பார். 1938 தோழர் ப ஜீவானந்தத்தோடு இணைந்து ஆலய நூற்பு போராட்டத்தையும் ஈடுபடுவார். ஸோ இதற்காக வந்து 7 திங்கள் சிறை தண்டனையும் பெறுவார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் போராட்டம் நடத்துவார். 29வது வினா. முத்துராமலிங்க தேவர் அடைக்கப்பட்ட சிறைகளுள் பொருந்தாத ஒன்று எது? ஆப்ஷன் ஏ தாமோ, ஆப்ஷன் பி அந்தமான், ஆப்ஷன் சி வேலூர். ஸோ ஆப்ஷன் பி அந்தமான் தான் சரியான விடை. ஸோ இவர் எந்தெந்த சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்னா, அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். ஸோ 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்க அந்த தாமோ அப்படின்ற சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ தேவர் அவர்கள் வந்து மொத்த வாழ்ந்த நாட்கள் பார்த்துக்கிட்டாக்க 20,075. அதில் கிட்டத்தட்ட 4,000 நாட்களுக்கு மேலே சிறையில் தான் இருந்திருக்காரு. அதாவது 5ல் 1 பங்கு தன்னுடைய வாழ்நாளில் சிறையில் தான் கழிச்சிருக்காரு. அடுத்ததாக 30வது வினா. வசையொழிய வாழ்வரே வாழ்வார் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி கணியன் பூங்குன்றனார். ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் தான் சரியான விடை. 31வது வினா. ராபி சேது அவர்களின் சாகித்ய அகாதமி பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ மேடை பேச்சு, ஆப்ஷன் பி தமிழின்பம், ஆப்ஷன் சி கடற்கரையினிலே. ஆப்ஷன் பி தமிழின்பம் தான் சரியான விடை. ஸோ சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு. ஸோ இவருடைய மற்ற நூட்கள் என்னென்னா, ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் தான். அடுத்து 32வது வினா. வாயில் என்னும் சொல் இலக்கண போலியா மறுவா இலக்கணமுடையதா? ஸோ வாயில் அப்படின்றது இலக்கண போலி. ஸோ இது நார்மலாக வந்து இல்லத்தில் நுழையும் வழி, அதாவது இல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படணும். அதாவது இல்லத்தின் வாய், இதுதான் இலக்கணம் உடையது. ஸோ இது மருவி என்ன ஆகுதுன்னா வாயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ அதனால் இது வந்து இலக்கண போலி. இதுவே இதை வாசல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து மருவு. 33வது வினா ஒரு பொறுத்துக தான். ஸோ இதில் பந்தர் அப்படின்றது
கடைப்போலி, அதாவது பந்தல் அப்படின்றது பந்தர்னு மாறி இருக்குது. அதே மாதிரி மைஞ்சு அப்படின்றதுல முதல் எழுத்து மாறி இருக்குது. அஞ்சு அப்படின்றதுல ஐந்து அப்படின்றது அஞ்சுன்னு முற்றுமையாகவே எழுத்து ஃபுல்லாகவே மாறி இருக்குது. இதில் அரையர் அப்படின்றது இடைப்போலி, நடுவில் உள்ள இந்த ரை வந்து மாறி இருக்குது. ஸோ இதை பொருத்தணுன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 வந்து ஆன்சராக வரும். 34வது வினா, எலோக்யூஷன் என்பதன் கலைச்சொல். ஆப்ஷன் ஏ முழக்கம், ஆப்ஷன் பி பேச்சாற்றல், ஆப்ஷன் சி கதைப்பாடல். ஸோ ஆப்ஷன் பி பேச்சாற்றல் தான் சரியான விடை. இந்த முழக்கம் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்லோகன். அதே மாதிரி கதைப்பாடல் அப்படின்றதுக்கு பேலட். 35வது வினா, மணியாச்சியின் தியாகம் என்ற கூற்றுக்குரியவர் யார்? ஆப்ஷன் ஏ கொடிக்காத்த குமரன், ஆப்ஷன் பி வாஞ்சிநாதன், ஆப்ஷன் சி சிதம்பரனார். ஸோ ஆப்ஷன் பி வாஞ்சிநாதன் தான் சரியான விடை. ஸோ கப்பலோட்டிய தமிழன் தான் சிதம்பரனார். அடுத்ததாக 36வது வினா. ஸோ இதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாக ஓல்டு புக் கொஷின்ஸ் தான், கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. திருவிக குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஏ காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்னும் ஊரில் பிறந்தார். ஸோ இது சரிதான். ஸோ இந்த ஊர் வந்து தற்போது தண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே இருக்குது. ஸோ அடுத்த வினா, சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளி தலைமை ஆசிரியராகவும் நவ இந்தியா முதலிய இதழ்களிலும் பணியாற்றியுள்ளார். ஸோ நவ இந்தியா கிடையாது, நவசக்தி முதலிய இதழ்களில் பணியாற்றியிருப்பார். ஆப்ஷன் சி வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, காந்தியின் பெருமை, உரிமை வேட்கை உள்ளிட்ட பல நூட்களை எழுதியுள்ளார். ஸோ இதில் காந்தியின் பெருமை அப்படின்றது வராது. ஸோ இது போக அவர் எழுதிய நூட்கள் வந்து தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு போன்ற நூட்கள்லாம் அவர் எழுதியிருப்பார். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டாக்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ அடுத்தது 37வது வினா, நான்முகனார் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவிக, ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான்முகனார் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுபவர் திருவள்ளுவர் அவர்கள் தான். இது போக இவர் தேவர், தெய்வப்புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுறாரு. 38வது வினா, தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் கிரவுல், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி வீரமா முனிவர். ஆப்ஷன் ஏ டாக்டர் கிரவுல் தான் சரியான விடை. ஸோ இவர் இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு. ஸோ திருக்குறள் வந்து அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பார். 39வது வினா, மதுரை என்னும் ஊர் பழங்கால கல்வெட்டில் எவ்வாறு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மதுரா, ஆப்ஷன் பி மதிரை, ஆப்ஷன் பி மதுரை. ஆப்ஷன் பி மதுரை தான் சரியான விடை. ஸோ இதே மாதிரி கோயம்புத்தூரை வந்து அக்காலத்தில் வந்து கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. 40வது வினா, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை, ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி மோசி கீரனார். இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி மோசி கீரனார் தான் சரியான விடை. ஸோ இவர் வந்து உடல் சோர்வுனால் ஒரு வாட்டி முரசுக்கட்டில் வந்து தெரியாமல் உறங்கிடுவார். ஸோ அப்போ மன்னனான சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை தான் என்ன பண்ணுவார்னா இவருக்கு வந்து கவரி வீசுவார். ஸோ கவரி வீசின பெருமைக்குரியவர் தான் இவர். ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே அகநானூறு, குறுந்தொகை, நற்றுணை, புறநானூறு போன்றவற்றில் இடம்பெற்றிருக்கு. 41வது வினா, முதுமொழி காஞ்சி குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ அறவுரக்கோவை என வழங்கப்படுகிறது. ஸோ அது சரிதான். ஆப்ஷன் பி 17 கீழ்கணக்கு நூட்களுள் ஒன்று, அதுவுமே சரிதான். ஆப்ஷன் சி 10 அதிகாரங்கள் 101 பாடல்கள் உள்ளன அப்படின்றதான் தவறானது. 101 பாடல்கள் கிடையாது, 100 பாடல்கள். ஸோ முதுமொழியை காஞ்சி எழுதினவர் யாருன்னா மதுரை கூடலூர் கீழார். ஸோ இவர் வந்து சங்ககாலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர். ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே நச்சினார்க்கினியார் முதலிய நல்ல உரையாசிரியர்கள் எல்லாமே மேற்கோள்களால் கையாண்டிருக்காங்க. 42வது வினா, நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஊவேசா, ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் சி பெரியார். ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனார் தான் சரியான விடை. ஸோ இவர் வந்து ஊவே சாமிநாதன் அவர்களுடைய ஆசிரியர். ஸோ இவர் வந்து தலபுராணம் பாடுவதில் வல்லவர். 43வது வினா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. ஸோ இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புறநானூறு தான் சரியான விடை. 44வது வினா, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன?
ஆப்ஷன் ஏ பார்த்தசாரதி, ஆப்ஷன் பி வரதன், ஆப்ஷன் சி கண்ணன். ஆப்ஷன் பி வரதன். ஸோ இவர் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. 45வது வினா, தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வரதன், ஆப்ஷன் பி பொன்னுச்சாமி பிள்ளை, ஆப்ஷன் சி சந்திரசேகர கவிராச பண்டிதர். ஆப்ஷன் சி சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் சரியான விடை. ஸோ புலவர்கள் பலர் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் இந்த தனிப்பாடல் திரட்டு. அடுத்ததான் 46வது வினா, கால்டுவெல் அவர்கள் பிறந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1815, ஆப்ஷன் பி 1816, ஆப்ஷன் சி 1821. ஆப்ஷன் ஏ 1815 தான் சரியான விடை. ஸோ கால்டுவெல் அவர்கள் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடி அப்படின்ற ஊரில் வாழ்ந்திருப்பார். ஸோ திராவிட மொழிகளின் தாய் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் எழுதியிருப்பார். ஸோ இறப்பு பார்த்துக்கிட்டாக்கா 1891 கொடைக்கானலில் இறந்திருப்பார். 47வது வினா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஸோ இந்த பாடலை கேட்டோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது பாரதியார் அவர்களுடைய பாடல். 48வது வினா, புரை என்பதன் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ தவறு, ஆப்ஷன் பி குற்றம், ஆப்ஷன் சி பழி. ஆப்ஷன் பி குற்றம் தான் சரியான விடை. 49வது வினா, நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கபில் ஸ்வலபில், ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ், ஆப்ஷன் சி ராபர்ட் கால்டுவெல். ஸோ ஆப்ஷன் பி ரசூல் கம்சதேவ் தான் சரியான விடை. கடைசி வினா 50வது வினா, அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தம், ஆப்ஷன் பி பெருஞ்சித்தனார், ஆப்ஷன் சி மறைமலை அடிகள். ஆப்ஷன் பி பெருஞ்சித்தனார் தான் இதற்கான சரியான விடை. ஸோ இதோட இந்த தேர்வு நிறைவு பெறுது. அடுத்த தேர்வில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.